ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஆஸ்திரேலியா எதிரான தொடரை இந்தியா தாங்க வென்றிருக்க வேண்டும். பும்ராவோட உழைப்பெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. இந்திய அணி உண்மையாக சொன்னால் வேஸ்ட்டுங்க, ஜெயிக்க வேண்டிய போட்டியை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அணிக்கே ஒரு அட்வைஸ் மாதிரி சொல்லியிருக்காரு. அவங்க செஞ்ச குறைகளை எடுத்து சொல்லியிருக்காரு ஆஸ்திரேலியா முன்னாள் வீரர் ஷெயின் வாட்சன். இந்த போட்டி இந்தியா தோல்வி குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, நம்ம வாட்சன் அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த தொடரை இந்தியா தான் வெல்லும் நான் நினச்சேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த தொடர் முதல் போட்டியிலே இந்தியா வின் பண்ணாங்க, 1-0 சொல்லிட்டு முன்னிலையில் இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 4-2 போது ஈஸியான ஒரு இதுதான் தெரியுது. அதனால் 4-2 போது ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க நாங்கள் நினச்சோம். ஆனால் ஆஸ்திரேலியானோட அசுரத்தனமான கம்பேக் கொடுத்தாங்க இந்திய அணிக்கு ஆப்போசிட்டாக. அதுலேருந்து 4 போட்டியில் ஒரு போட்டி கூட இந்தியா ஜெயிக்கல, ஒரு போட்டி ட்ரா ஆச்சு, அடுத்த போட்டி 3 தோத்தாங்க. இது ரொம்ப ஒரு பின்னடைவு இந்திய அணிக்கு. ஏன்னா ஜஸ்பிரீத் பும்ராவோட உழைப்பு எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு. அவர் ஒருத்தர் மட்டும் கஷ்டப்பட்டார். அவர் கஷ்டப்பட்டதுக்கு பல நடிகளை நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இருந்தாலும் இந்திய அணி இந்த மாதிரி பேட்டிங் வச்சுருந்தா கண்டிப்பாக ஃப்யூச்சர் ரொம்ப ஒரு பாவமாக இருக்கும் இந்திய அணி. இது பும்ராக்கு என்னோட வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷெயின் வாட்சன் சொல்லியிருக்காருங்க. ஒரு ஆஸ்திரேலியன் வீரர், அவருக்கே தெரியுதுங்க நம்ம இந்திய அணியோட நிலைமை. அது மட்டும் இல்லாமல் பும்ரா எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காருன்னு சொல்லிட்டு. எஸ், அவர் சொல்கிறது கரெக்டு தாங்க, 100% உண்மை. ஏன்னா பும்ரா கஷ்டப்பட்டதுக்கு அவர் இந்த தொடரையாச்சும் வென்றிருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். ஏன்னா அவருக்கு எவ்வளோ ஓவருங்க இந்த சீரீஸில் போட்டு அவருக்கு முது பிடிப்பே வந்துச்சு. அதனால தான் 5th டெஸ்ட் விளையாட முடியல. அவருக்கு கொஞ்சம் ரீப்ளேஸ்மெண்ட்டோ இல்லை அவருக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்குற மாதிரி எதனா ஒரு பவுலர் இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருந்திருக்கும். எஸ்பெஷலி முகமது ஷமியில் இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஆஸ்திரேலியாவில் நல்லா இது பண்ணியிருக்கேன். ஏன்னா நீங்கள் ஆஸ்திரேலியா எடுத்துக்கங்க, பேட் கமன்ஸ் ஓவர் போகிறாரு, அவருக்கு முடியலாம் போலாண்டு போகிறாரு, போலாண்டு முடியலாம் மிச்சில் ஸ்டார்க் போடுறாங்க. இதுமாரி கலந்து போகிறதுனால அவங்களுக்கு வந்து ஃபுல் ஃபிட்னஸோடு ஆடுறாங்க. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா விக்கெட் வேணுமா, பும்ரா தான் விக்கெட். ரொம்ப நேரம் வியாமுக்கு தான் பும்ரா தூக்கி வந்து கொடுக்குறாங்க. ஓப்பனிங் ஸ்பெல் பும்ரா போகிறாரு, எவ்வளோ தான் அவர் பால் போடுவார். அவர் எப்படி சொல்கிறது, ரொம்ப ஓவர் போட்டனால தாங்க அவருக்கு இதுவாகிடுச்சு. ஓகே, அது எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் நம்ம ஷெயின் வாட்சன் பார்த்தீங்கன்னா இந்தமாரி சொல்லியிருக்காரு, இந்திய அணி நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, இதேமாரி கண்டினியூ பண்ணால் டவுட்டு தான் சொல்லிட்டு. எஸ், அவர் சொல்கிறதும் கரெக்டு தான். ஏன்னா இப்போ டெஸ்ட் போட்டி விடுங்க, இது முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் டெஸ்ட் போட்டி இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சாம்பியன் ட்ராஃபின்னு சொல்லிட்டு வரப்போகுது. அதுக்கான இந்திய அணி இன்னும் ஒரு 3-4 நாளில் விட்டுருவாங்க. இந்திய அணியில் எல்லா நாடுமே 12ஆம் தேதிக்குள்ளே அவங்க டீம் இன்னுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் கண்டிப்பாக இந்திய அணியில் யார் செலக்ட் பண்ணுறாங்க, இப்போ யாருமே ஃபார்மில் இல்லை, யார் தான் எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. வழக்கமாக ரோஹித் சர்மா தூக்க மாட்டாங்க, விராட் கோலி எடுக்க மாட்டாங்க, கில் எடுக்க மாட்டாங்க, இவங்கெல்லாம் கண்டினியூவாக இருப்பாங்க தான். அதுக்கப்புறம் அது தவிர்த்து வேறு யாருனா வராங்களா, ஜெய்ஸ்வால் இருக்கார், அவர் இன்னும் ஓடிய டெபிட் பண்ணல, அவரும் நல்ல பிளேயர், அவர் வராரா பார்க்கணும். முகமது ஷமி இன்ஜுரியிலேருந்து கம்பேக் கொடுக்குறாரா பார்க்கணும். அதை நம்ம பொறுத்து பார்க்கலாம் இந்திய அணி எந்த மாதிரி ஒரு டீம் எடுத்துகிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணி இந்த சாம்பியன் ட்ராஃபிக்கு இந்த டீம் எடுத்துகிட்டு போனால் கண்டிப்பாக கப்பு தூக்கி வச்சிடலாம்பா அப்படி யாருன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.